கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கமா. போனா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாரு. அந்த சேட்டோட டீல் பேசுற ஃபைல் உள்ள டேபிள் இருக்கு, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வந்துருமா. ஏங்க நீங்க நல்ல விஷயமா போறீங்க, நம்ம காவேரி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஆமால, நல்ல யோசனை. காவேரி, காவேரி. கூப்பிட்டீங்களா அண்ணா? ஓ, அது ஊர்ல இருந்து ஈஸ்வர ஐயா தங்கச்சி வந்திருக்காங்க. அவங்க பேரு தான் காவேரி. அங்க உள்ள டேபிள்ல ஒரு மெரூன் கலர் ஃபைல் இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருமா. எடுத்துட்டு வரேன். இந்த பொருள் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொருளாக இருக்கே, எனக்கு ரொம்ப பழக்கமான பொருளாகவும் இருக்கு. நான் இந்த பொருளை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. இவங்களோட பழைய வாழ்க்கையில இவங்க சந்திச்சவங்க மறுபடியும் இவங்க சந்திச்சா அந்த பழைய மெமரி. சூப்பரிமா அம்மா, வேற லெவல். வாசனை செம்ம. சொன்ன மாதிரி அடுப்பே இல்லாம வாழ்ந்திருக்கேன். கொடுமையிலேயே பெரிய கொடுமை எதுன்னு தெரியுமா? நம்ம யாருன்னே தெரியாம இருக்கிறது தான். நான் உங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாலும் என் மனசு பூரா இந்த கேள்வி அரைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த குழப்பத்தோட என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல. எனக்கு என் வாழ்க்கையில என்ன இருந்துச்சு, நான் எதை விட்டுட்டு வந்தேன், யாரையும் தவிக்க விட்டுட்டு வந்துட்டேனா, யாரும் என்ன நினைச்சு அழுதுட்டு இருக்காங்களா, இது எதுவுமே தெரியாம ரொம்ப சித்திரவதையா இருக்கு. பிளீஸ், நான் யாருங்கிறது மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு தர முடியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ஹலோ இன்ஸ்பெக்டர், வணக்கம். நான் ஈஸ்வர் பேசுறேன். சார் வணக்கம், சொல்லுங்க சார். அந்த பொண்ணு விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோமே, யாரு என்னன்னு தெரிஞ்சுதா? சார், நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க சார். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பார்த்த உடனே வேலையா போலீஸுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். நீங்க நேரா ஆம்புலன்ஸை வர வச்சு கூட்டிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க எங்களுக்கு தகவல் சொன்னீங்க. நாங்க அங்க போனோம், அதுக்குள்ள காரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப பாருங்க, அந்த கார் இல்லாம அந்த பொண்ணு யார் என்னன்னு எங்களால ட்ரேஸ் பண்ணவே முடியல. பொண்ணுக்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்லையா? என்ன செய்யறதுன்னே தெரியாம உட்கார்ந்துருந்தோம் சார். இல்ல சார், அந்த பொண்ணு சாக பொழைக்க கடந்தாளா, அவளை காப்பாத்தணும்ன்ற பதட்டத்துல அப்படி பண்ணிட்டேன். இப்போ பொண்ணு நான் யாரு, எந்த ஊரு, என் அப்பா அம்மா யாருன்னு கேக்குறாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்கேயாவது பொண்ணு காணோம், காரை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு தகவல் வரும். அப்படி வந்துச்சுன்னா
பொண்ணை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறோம். ம், சரி இன்ஸ்பெக்டர். அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. தகவல் கிடைச்சா கூப்பிடுங்க. கண்டிப்பா சார். சரி. என்ன நடக்குதுங்க? காளிமுத்து, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? காளிமுத்து, இது உன் பையன் தானே? ஆமாங்க ஐயா. ஏன் மார்க்கெட்ல ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இல்லையா ஐயா, நான் ரவுடித்தனம்லாம் பண்ணலையா. என் தங்கச்சி எங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. இந்த 4 பேர் தான் என் தங்கச்சி கைய பிடிச்சி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் கையை விட சொன்னீங்க ஐயா. இவன் தாயா முடியாதுன்னு சொன்னான். அதனாலதான் நான் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க ஐயா. மார்க்கெட் நம்ம தொழில் செய்யற இடம். இங்க இருக்க எல்லாருக்கும் இது கோவில் மாதிரி. இங்க வந்து பொறுக்கித்தனம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அமுதா, நீ வீட்டுக்கு போமா. வீட்டுக்கு போமா, பத்திரமா சாப்பிடுங்க. மார்க்கெட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பியா சொந்த பந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க அசிங்கமா யாராவது நடக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தொலைச்சு வெளியே போங்கடா. போடா. உனக்கு இருக்குடா போன்றாருல. நான் கூட நீங்க தான் அவங்க கூட ஏதோ வம்பு இழுத்து சண்டை போடுறீங்களோன்னு நினைச்சேன். ஐயா. என் பையன் அது மாதிரிலாம் யாருக்கிட்டே வம்பு சண்டைக்கெல்லாம் போமாட்டாயா அவன். ஆனா வந்த சண்டையை விட மாட்டாயா. வீரமா தான் இருக்கணும். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது இல்ல. தம்பி, நீ என்கிட்ட வேலை பாக்குறியா? சரி சொல்லுப்பா. எந்த வேலை கொடுத்தாலும் பண்றேன்னு சொல்லுப்பா. சரிங்க ஐயா. உனக்கு கார் டிரைவிங் தெரியுமா? காரு நல்லா ஓட்டுவல்ல? ஏய் சரின்னு சொல்லு. நான் உனக்கு கார் ஓட்ட சொல்லி தரேன். சரின்னு சொல்லு. தெரியுங்க ஐயா. அப்போ நாளை காலையில நீ என் வீட்டுக்கு வந்துரு. நாளைக்கே வேலைக்கு சேர்ந்துடலாம். முருகா, நான் உனக்கு ஒரு நல்ல கார் ஓட்ட சொல்லி தரேன். சரின்னு சொல்லு. இங்க பாருங்க. காரை பத்தியா? எப்பா முருகா, பாரு. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன முருகா, முத நாளே முதலாளி இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கிட்ட போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் ஆக்சுவலா ஒரு ஆளுகிட்ட சண்டை போட்டு அடிச்சிட்டேன். அது ஐயா பாத்துட்டாங்க. ஆக்சுவலா செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும் போக போகுதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஐயா தான் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சு அவர் கூடயே எனக்கு வேலையும் கொடுத்துட்டாரு. ஐயா எப்பவுமே நியாயமா தான் நடந்துப்பாரு. அப்படி டக்குன்னு எந்த விஷயத்திலயும் முடிவெடுக்க மாட்டாரு. அவருக்கு கார் ஓட்டுறது சாதாரண விஷயம் இல்ல, பார்த்து கவனமா ஓட்டணும். புரியுதா? சரிங்கம்மா. ஆமா, நீ காரெல்லாம் நல்லா ஓட்டுவல்ல? லைசென்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கல? அம்மா, காரை ஓட்டி காமிச்சு ஐயாவை அசத்துனதுனால தானே இந்த வேலையை கொடுத்திருக்காரு. அவன் கார் ஓட்டுறத பார்த்தா புதுசா கார் ஓட்டுற மாதிரியே தெரியல. எங்கேயோ டிரைவரா ரொம்ப நாளா கார் ஓட்டி இருந்திருப்பான் போல இருக்கு. அதுவும் நம்மள மாதிரி பெரிய இடத்துல. இது மாதிரி பெரிய பெரிய கார்லாம் ஓட்டிட்டு இருந்திருப்பான் போல. கார் ஓட்டுற வேகம் என்ன, விவேகம் என்ன, எப்படி இருந்துச்சுங்கிற. ஐயா, நீங்க சொல்றது அப்படியே உண்மைதாங்க ஐயா. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. இவன் எங்கேயோ ஒரு பெரிய இடத்துல டிரைவரா தான் இருந்திருக்கான். அப்படிலாம் இல்லைங்க ஐயா. அவன் ஊர்ல படிச்ச இடத்துல கூட படிக்கிறவங்களாம் கார்லாம் வச்சிருந்திருப்பாங்களா ஐயா. அவன்
ஓட்டி கத்துக்கிட்டு இருப்பான் போலயா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அதெல்லாம் சொந்தமா பெரிய கார் வச்சிருந்து பல வருஷமா ஓட்டி இருந்தாதான் அப்படி ஒரு லாபகம் வரும். இங்க பார், எப்படியோ காரை பத்திரமா பாத்துக்கிட்டு எனக்கு நல்லபடியா கார் ஓட்டினா சரி. போனா என்னங்க? இந்த கார் சாவிய அவன்கிட்ட கொடு. ஏங்க, புது காரு, இந்த பையனை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கோம். இந்த கார் சாவிய நம்ம காவேரி விட்டு கொடுக்க சொல்லலாம்ல? அதுவும் சரிதான். காவேரி தான் ரொம்ப ராசியானவளாச்சே. சரி, கூப்பிடு காவேரிய. காவேரி, காவேரி. வந்துட்டேன். நான் யாரு? நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு ஏன் வியர்டா திடீர்னு இந்த ஜிமிக்கி கம்மல் பிடிக்கணும்? அங்க அத்தனை நகை இருக்க, நான் ஏன் ஜிமிக்கிய வாங்கணும்? தங்கச்சிங்களுக்கு கூட கொடுக்காம ஜிமிக்கிய மறைச்சு வைக்கணும்னு ஏன் தோணணும்? எனக்கு தெரிஞ்ச யாரோ இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த ஜிமிக்கி அழகா இருக்குமா? அவங்க கேர்ள் ஃப்ரெண்டா, ஒய்ஃபா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஆகலையா? மனசுல ஒரு பொண்ணு இருக்க மாதிரியும் இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. இந்த ஜிமிக்கி போட்டா அழகா இருக்கிற பொண்ண நான் பாப்பனா? அவ எங்க இருக்கா? வணக்கம். வாங்க, வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? உட்காருங்க. மெட்ராஸுக்கு வேற ஒரு பண்ணிரலாம் தான் வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் அந்த ஃபைல் எதுவும் எடுத்துட்டு வரலையே. 1 மணி நேரம் என்ன, 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க காத்திருக்கிறோம். இன்னைக்கே நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா வர்ற 1ஆம் தேதியே நாங்க பூ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். காவேரி வந்ததுல இருந்து நமக்கும் நேரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே பேசினா இந்த டீல் நமக்கு சாதகமா முடிய வாய்ப்பு இருக்கு. முடிச்சிட வேண்டியதுதான். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொல்றேன். சரியா? சரிங்க, அதனால வெயிட் பண்ணலாம். நாம வெயிட் பண்ணலாம். காளிமுத்து ஐயா, நம்ம வீடு வரைக்கும் ஒரு நட போயிட்டு வா. சரியா? அங்க என் டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கும். சரிங்க, அதை எடுத்துட்டு வா. ஐயா, வாழைத்தார் லோடு வந்திருக்கு, அதை நான் எண்ணி இறக்கிட்டு இருக்கேன். நான் வேணா என் பையன் முருகனை அனுப்பி வைக்கிட்டேங்களா ஐயா? நீ சொல்றது சரியாதான் இருக்கும். ஆமாய்யா. சரி, ஆனா அந்த ஃபைல வீட்ல காவேரி கையால எடுத்து கொடுக்க சொல்லி முருகனை வாங்கிட்டு வர சொல்லு. சரியா? சொல்லுறையா? பாருங்க, நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாருங்க. என்னாச்சு காவேரிக்கு? காவேரி, காவேரி என்னாச்சு? இங்க பாரு. ஐயா 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 வேணாயா ஐயா, விட்டுருங்க ஐயா 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 பாவையா ஐயா ஏய் சந்திரா, என்ன விட்டுறா. ஐயா ஐயா கையெழுத்து கும்பிடுற ஐயா, விட்டுருங்க ஐயா ஐயா. டேய், என்னடா நடக்குது? இவன் வீட்டுக்குள்ள வந்து நம்ம தங்கச்சி காவேரிய ஏதோ பண்ணிட்டானே. நான்
உள்ள வரேன். இவன் காவேரி கையில பிடிச்ச மாதிரி நிக்கிறான். அவன் மைக்கு கீழே வந்துட்டானே. தம்பி, உன்னை நான் ஃபைல் தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா ஃபைல் வாங்குறதுக்கு தாங்கய்யா வந்தேன். தண்ணி கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. தண்ணி வாங்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க ஐயா. இங்க யாருமே இல்ல. அப்படி இருந்து நான் புடிச்சிட்டேன். அதுக்கு தாங்கய்யா சின்னையா வந்து என்ன அடிக்கிறாரு. ஏய், காவேரி மயங்க விழுந்தனால நீ பிடிச்சியா? இல்ல நீ ஏதாவது பண்ணனால காவேரி மயங்க விழுந்தாளா? சொல்லு. ஐயா அவங்க மயங்கி விழுந்ததுனால தாங்கய்யா நான் பிடிச்சேன். ஒரு பொண்ணு கீழே விழுந்தா அப்படியே நம்ம விட முடியாதுல்ல. சொல்லுங்க, விட முடியுமா? ஏய், என் தங்கச்சில நீ தொடவே கூடாதுடா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உனக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்க. எதுக்குடா வந்த? சொல்ற, எதுக்குடா வந்த? அவளை ஏதோ பிளான் பண்ணி பண்றதுக்கு தானே வந்த. சொல்லு. ஐயா என் பையன் தப்பானவளா இல்ல ஐயா. ஐயா அவன் யார்கிட்டயுமே இது வரைக்கும் தப்பா நடந்தது இல்லை ஐயா. அவன் நிச்சயமா சத்தியமா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் ஐயா. ஐயா என் பிள்ளைய விட்டுற சொல்லுங்க ஐயா. என் பாவையா அப்படி எல்லாம் விட முடியாதியா? அண்ணே, இவனை கட்டி போட்டு தோலை வச்சாதான் இப்படி எவனும் நம்ம வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழைய முடியாது. ஐயா ஐயா சின்னையா அந்த மாதிரி இல்லையா அவன். சந்திரா, எனக்கு என்னமோ அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு தான் தோணுது. அண்ணே, எதுக்கும் காவேரி கண்முழிக்கட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். முருகா, நீ வீட்டு கிளம்பு. காளிமுத்து, உங்க பையனை கூட்டிட்டு போங்க. சரி அண்ணே. முருகா, பாப்பா. ஐயா பாப்பா மெதுவா வர்றீங்க. போயிட்டு வாங்க. அந்த பையன் காப்பாத்துறதுக்காக தான் நம்ம தங்கச்சியை புடிச்சிருக்கான். நீ தான் சரியா புரிஞ்சுக்காம அவனை அடிச்சிருக்க. இல்லனே, நான் வந்தப்பவே அவன் தங்கச்சியை புடிச்சிட்டு இருந்தானே. தங்கச்சி வேற மயக்கமா இருந்தாளா, அதான் கோவப்பட்ட. ஒருத்தர் நல்லவங்களா இல்லையான்றது அவங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கணும்டா. இத்தனை வருஷத்துல எத்தனை வேலையாளுங்களை பாக்குறோம். இத கூடவா கண்டுபிடிக்காம போறது? இப்ப பாரு, தேவையில்லாம அந்த பையனை அடிச்சு காளிமுத்து பையன் மனச கஷ்டப்படுத்திட்டோம்டா. அவன் வீட்டுல எவ்வளவு வருத்தப்படுவான். டேய், காளிமுத்து நம்ம கிட்ட எத்தனை வருஷமா வேலை பாக்குறான்டா. அவன் எவ்வளவு வருத்தப்படுவான். இங்க பாரு, யாரையும் அவசரப்பட்டு கை நீட்டிடாத. ஓ, என்னமோ நீ சொல்ற முருகா, எனக்கு மனசு கேக்கல. நீ சொல்ற ஒரு வார்த்தைக்காக கேட்டுட்டு நிக்கிறேன். ஆனா ஒண்ணு நிச்சயம் முருகா, என்னைக்கா இருந்தாலும் நான் கேப்ப அவனை. ஏய், என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? காயத்தெல்லாம் தொடச்சு மருந்து போடுங்க. நீ வா. பாத்து. மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். தூங்குனா சரியாயிடுமா? இல்ல இல்ல, யோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. நெஞ்சிலயோ தலையிலயோ அடிபட்டுச்சாப்பா? அம்மா வேண்டாமா, ரெஸ்ட் எடுத்தா போயிடும். டேய் விக்கி, என்னடா எதுவுமே சொல்லாம இருக்க? ஏதாவது சொல்ல. இல்ல, நீ எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க கடைசியா தான் போனோம். இருக்கட்டுமே, முதல்ல நீங்க அவனை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. டாக்டர் பா
தப்பே பண்ணாதவரை கை நீட்டி அடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு சின்ன வருத்தம் கூட படாம இருக்காரு. அவங்க தான் வருத்தப்படல, அட்லீஸ்ட் என்னையாவது ஒரு சாரி சொல்றதுக்கு அனுப்பி வைக்கலாம்ல. அதையும் ஏன் தடுக்கிறாங்க? என்னால அப்படியெல்லாம் இறக்கம் இல்லாம இருக்க முடியாது. அந்த முருகன் மேல எந்த தப்புமே இல்ல. நான் கண்டிப்பா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு ஆறும். இல்லைன்னா ஒரு விதமான குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். உட்காருமா. நீ என்ன படிக்கிற? பிகாம். எந்த காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜ். சரி, நல்லா படிக்கணும். பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் பெரிய சொத்து. உங்க செயின் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இதுதான். இந்த ஜிமிக்கி நல்லா இருக்கு. இதுவும் நல்ல செலெக்ஷன். இது யாருக்கு? அது யாருக்கு வாங்குச்சு, எதுக்கு வாங்குச்சுன்னு அதுக்கே தெரியல. நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன்னு மட்டும் சொல்லுச்சு. மா, இந்த ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் எடுத்துக்கவா? இத எங்க அண்ணன் அவருக்கு பிடிச்ச யாருக்கோ வாங்கியிருக்காரு. இத எப்படி நான் உங்களுக்கு தர முடியும்? அவ சும்மா சொல்றாமா. அவனுக்கு பிடிச்சவங்கன்னு அப்படிலாம் யாரும் கிடையாது. இந்த ஜிமிக்கி பிடிச்சிருச்சு, வாங்கிட்டு வந்தான். உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோமா. தேங்க்யூமா. என் புள்ள வந்துட்டான் போல இருக்கு. இருங்க பாத்துட்டு வரேன். அதை விட இன்னொரு அம்மா, ஈஸ்வர ஐயாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஈஸ்வர ஐயா குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு ராத்திரில இப்படி தனித்தனியா வரலாமாமா? என்ன காரியம் பண்ணிருக்கமா நீ? நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பொண்ணு துடிச்சு போயிடுச்சு. அதான் உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டாதான் நிம்மதியா இருக்குன்னு கிளம்பி வந்துருச்சு. சரி, இப்போ இவங்க எப்படி இப்ப வீட்டுக்கு போவாங்க? முருகா, நீ ஒண்ணு பண்ண முருகா. என்ன? அவங்கள நீயே பத்திரமா யாருக்கு தெரியும் வீட்டுல விட்டு வந்துடப்பா. இல்ல இல்ல, நானே போய்க்கிறேன்ப்பா. இருங்க, அப்பா சொல்றதுதான் சரி. நானே கொண்டு வந்து உங்களை விட்டுட்டு வரேன்.
எதுக்கு எல்லாரும் வாசல்ல நிக்கிறீங்க? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏங்க காவேரிய பாத்தீங்களா? என்ன உளர்ற? அவ வீட்ல தானே இருந்தா. காவேரியா பாத்தீங்களா? நீ என்ன கேக்குற? அண்ணி உழைப்பு கூட நான் பார்த்தனே. தங்கச்சி ரூம்ல தானே இருந்தா. ஆமா சிவா, ரூம்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா தூங்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு பால் கொடுக்கலான்னு போய் பாக்குறேன், அப்போ ரூம்ல இல்ல. அங்க இல்லனா வீட்ல வேற எங்கயாவது இருக்கலாம்னு பார்க்க வேண்டியதானே? என்னங்க பேசுறீங்க? பார்க்காமலையா இருப்பேன்? வீடு ஃபுல்லா தேடிட்டேன். நான் மட்டும் இல்ல, இவங்களும் சேர்ந்து தேடி இருக்காங்க. காவேரி வீட்டுக்குள்ள இல்லங்க. அவ வெளியில எங்கேயாவது போயிருப்பாளோ, திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாம தடுமாறிட்டு இருப்பாளோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் அவ உன்கிட்ட சொல்லாம எங்கேயும் போற பொண்ணு கிடையாது. நீ தேவையில்லாம குழம்பாத. அண்ணா எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. காவேரி எங்க போயிருப்பா என்னன்றதெல்லாம் இவனுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லண்ணா இவன் பார்வையே சரியில்லை. ஏய் எங்கடா என் தங்கச்சி? சொல்றா, எங்க என் தங்கச்சி? உன் வீட்டுக்கு வந்தாளா? அது சிவா, அவனுக்கு எப்படி தெரியும்? சும்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவன் வீட்டுக்கு வந்திருந்தா நாம அவங்க வீட்டுக்கு போனப்பவே அவன் சொல்லிருக்க மாட்டானா? அவன் அப்படிலாம் பொய் சொல்றவன் கிடையாது. தேவையில்லாம எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ காவேரி வீட்டுல தான் எங்கேயோ இருப்பான்னு தோணுது. அவளுக்கு தான் அடிக்கடி மயக்கம் வந்துருமே. எங்கேயாவது போனவ மயங்கி விழுந்துட்டாளான்னு தெரியல. எல்லாரும் ஒவ்வொரு ரூமா போய் பாருங்க. உள்ள போங்க. வாங்க அண்ணா நீங்க உள்ள போங்க. நான் இந்த கார்ல போய் வெளியே ஒரு ரவுண்டு பாத்துட்டு வந்துடுறேன். டேய் நீ கிளம்பு. சாவி கூட்டுற. டேய் கூப்பிடுறது கேட்கல. சாவியை கொடு. டே சிவா, அண்ணன் தான் சொல்றல்ல, அவ நிச்சயம் வெளியே எங்கேயும் போல. வீட்டுல தான் எங்கேயோ இருக்கா. நீயும் உள்ளே போய் தேடு. நேரத்தை வீணாக்காத. ஐயா சாவி. ஐயோ முருகா, போனாங்க. முருகா, அந்த ரூம்ல பாத்துட்டியா? பாத்துட்டேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு. பின்னாடி தோட்டத்திலே தொழுவத்திலே ஒரு தடவை தேடிரு. அக்கா அவங்க ஏன் அங்க போக போறாங்க? ஷோ,
நான் சொல்றத அவ அண்ணனுங்க தான் புரிஞ்சுக்கலன்னா உனக்குமா புரியல? நான் இந்த வீடு ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிட்டேன். அவ இந்த வீட்ல இல்ல. கண்டிப்பா வெளியில தான் எங்கேயோ இருக்கா. அதனாலதான் வெளியில போய் தேட சொல்றேன். போய் பாரு போ. அக்கா மொட்டை மாடியில நீங்க பாத்தீங்களா? மொட்டை மாடியில 3 தடவை போய் பாத்துட்டேன். மாடி ஏறி என் கால் வலிச்சதான் மிச்சம். சரி. அண்ணி அண்ணி அக்கா காவேரி அண்ணி எங்க போனீங்க? எங்க போன? அண்ணி தூக்கம் வராம இருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில போய் உட்காந்து காத்து வாங்கலான்னு போனேன். ஆனா ரூம்ல அண்ணி பனியில போய் உட்கார வேண்டாம்னு சொல்வீங்களேன்னு தான் ரூம்ல இருக்கிற மாதிரி தலகாணி பெட்ஷீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனேன். மாடியிலேயே அப்படியே அசந்து தூங்கிட்டேன் அண்ணி. ஆனா நான் மொட்டை மாடிக்கு வந்து உன்னை தேடினேனே, நான் காவேரின்னு கூப்பிட்டேனே. அண்ணி நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன் போல, எனக்கு சுத்தமா கேட்கவே இல்ல. சாரி அண்ணி. ஓ பாத்தியா, என் தங்கச்சி வீட்ல தான் இருக்கா. நீ தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன்னு சொன்னல, கேட்டியா? சிவா, உன் தங்கச்சி மொட்டை மாடியில தான் இருந்திருக்கா. நான் தான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். மொட்டை மாடியில நானும் தேனே. அவ டேங்குக்கு பின்னாடி இருந்திருக்கா சிவா. டேங்க் பின்னாடி நின்னு மலைக்கூட்ட பிள்ளையார பார்த்து, பிள்ளையாரப்பா என் தங்கச்சி எங்கேயும் போயிருக்க கூடாது, அவளை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துன்னு நானும் வேணே. ஏண்டி 2 நாளா உன் நட ஓட எல்லாமே மாறி இருக்கே. என்னடி அலமேலு விசேஷம்? ஏன் மீனாட்சின்றவளே, நான் அலமேல இல்ல, என் பேர் ஆசின்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எதுக்குடி மறுபடியும் அலமேலுன்னு சொல்ற? சரிடி, அதுக்காக இத்தனை வருஷம் கூப்பிட்ட பேரை உடனேவா மாத்திக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தானே மாத்திக்க முடியும். நீ முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. டெய்லியும் குளிக்கிற, தலை நிறைய பூ வச்சுக்கிற, பவுடர் அள்ளி போட்டுக்கிட்டு கம கமன் மனமா இருக்க. என்னடி நடக்குது உங்க வீட்ல? ஐயோ, என் வீட்ல நடக்கிறது இருக்கட்டும், உன் வீட்ல என்ன நடக்குது அத சொல்லு முதல்ல. ஆமா, உன்னை ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தாருல்ல, பேசி முடிச்சிட்டீங்களா? நான் ஓகே சொல்லிட்டேன்டி. ஏண்டி மாப்பிள்ளைக்கு தலையில முடியே இல்ல, தலை வழுக்கையா இருக்குன்னு சொன்ன, அப்புறம் ஏண்டி ஓகே சொன்ன? ஏண்டி இந்த ஊர்ல இருந்துகிட்டு நாம என்ன சூர்யா மாதிரியும் விஜய் மாதிரியும் மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட முடியும்? நம்மள யாரு ஓகேன்றாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு நீ நாட்டுக்கிட்டு செத்துருடி. ஏய், நாளைக்கு உன்னையும் ஒருத்தன் சொட்டையாவோ மொட்டையாவோ வந்து நின்னு புடிச்சிருக்குன்னு சொல்லுவான். நீ மட்டும் மாட்டேன் நான் சொல்ல முடியும்? கிடைக்கிறவனை கட்டிக்கிட்டு வாழ்றவளடி இந்த ஆசின. மனசுல நினைக்கிறவனை கட்டிட்டு வாழ்றவதான் இந்த ஆசின. என்னடி சொல்ற? ஏய், ஊர்ல படிச்சுட்டு இருந்த என் மாமா வந்து இறங்கிட்டான். கலரா அழகா சும்மா கொட்ட மஸ்தான உடம்போட, ஏய் சும்மா சிங்கம் சூர்யா மாதிரி இருக்காருன்னு மார்க்கெட்ல பேசிக்கிட்டாங்கடி. போட்டோல பார்த்தேன். கட்டுனா நான் அவனை தாண்டி கட்டிப்பேன். ஏண்டி நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? ஓ மாமனுக்கும் உன்னை பிடிக்க வேண்டாமா? அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீயே முடிவு பண்ற? ஏய், என் விஷயத்துல எல்லாமே நான் முடிவு பண்றதாண்டி. என்ன பிடிக்காம போயிடுமா என் மாமனுக்கு? என் மாமா மட்டும் என் முன்னாடி வரட்டும், அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து என் மாமனை ஒரு அசத்துல நான் அசினே இல்லடி. இவ பண்ணாலும் பண்ணுவாடி, இவ பெரிய கேடி. நீ சொன்னது நடக்கும் போல இருக்கேடி. கோவில்லே மணி. இந்த ஜிமிக்கி ஏன் எனக்கு இவ்ளோ பிடிக்கணும்? பார்த்த உடனே எனக்கு அப்படி பிடிச்சு போச்சே. எப்பவுமே இந்த ஜிமிக்கி என்கிட்டயே இருந்தா மாதிரியும், எனக்கு வேண்டிய யாரோ எனக்காக இத வாங்கி கொடுத்தா மாதிரியும் எனக்கு தோணுச்சே. அது ஏன்? இந்த ஜிமிக்கியே பிரிஞ்சே இருக்க கூடாது, இது எப்பவுமே என்கிட்டதான் இருக்கணும்னு தோணுச்சே. அது ஏன்? எனக்கும் இந்த ஜிமிக்கிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படியோ முருகா, இன்னைக்கு ஒரு நாள்ல உன்னால என் வாழ்க்கையில ஏதேதோ நடந்துருச்சு. நான்
எங்க வீட்ல இருந்து சிவரேறி குதிச்செல்லாம் உன்னை பார்க்க வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்கிட்ட சாரி கேட்கணும்னு என்ன மேடம் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கேன், ஒரு பதிலும் சொல்லாம இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க எதையோ சொல்றீங்க. விக்ரம் என்னோட வளர்ப்பு பையனா இருந்தாலும் அவனை நான் நல்லாதான் வளர்த்தேன். என் சொந்த பையனை கூட நான் அப்படி வளர்க்கல. ஆனா நான் விக்ரம உயிரா வளர்த்தேன். அவன் உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னாங்கறத என்னால நம்ப முடியல. சரி மேடம், நீங்க நம்பாமலே இருங்க. உங்க பையன் வந்ததும் எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட சப்மிட் பண்றதா சொல்லிருக்காருல, அந்த எவிடன்ஸோடையும் எஃப்ஐஆர் காப்பியோடையும் அரெஸ்ட் வாரண்டோடையும் உங்களை வந்து பாக்குறேன். மேடம், உங்க கண்ணுல பயத்தை பார்த்துட்டேன். அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். விக்ரம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கிறா. அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, விக்ரம் இப்படி எல்லாம் போவான்னு என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலக்கா. அந்த ராஸ்கல் ஆடிட்டரு எதேதோ வளரிட்டான். அதான் அவன் இவ்வளவு தைரியமா இந்த இன்ஸ்பெக்டரை போய் மீட் பண்ணி என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். நாம என்னக்கா பண்றது? அப்போ விக்ரம் வந்த உடனே நமக்கு ஜெயில் தானா? புலி, சும்மா ஜெயிலு ஜெயிலுன்னு பயமுறுத்தாத. நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அவன் தான் திரும்ப வந்த உடனே எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கானக்கா. இப்ப டென்ஷனே என்னக்கா பண்றது? அவன் திரும்ப வந்தாதான புலி நமக்கு பிரச்சனை. அவனை திரும்ப வராமையே பண்ணிடுவோம். அப்பா, இந்த முடிவு எடுத்தியே, இது போதுக்கா எனக்கு. பாடா. ஆனா எனக்கு ஏதோ ஒரு இடம் இடிக்குது புலி. பேருக்கு ஏத்த மாதிரி நான் மாறல, உங்க பியூட்டி பார்லர் மேல கேஸ் போடுவேன். மாமாவா இது? ஆமா, மாமாவேதான். முன்னாடி யார் இந்த பொண்ணு? கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா. மாமா அது கூட என்ன பண்றாரு? வண்டி ஓட்ட சொல்லி தராரா? அத்தை பொண்ணு நான் ஒருத்தி இருக்கேன், என்கிட்ட சிரிச்சு கிரிச்சு பேசுறது இல்ல, வேற ஒரு பொண்ணுக்கு வண்டி ஓட்ட கத்து தராரா? இரு நான் வரேன். நடு ரோட்ல என்ன பண்றீங்க? அலமேலு, சாரி அசின், இவங்க ஸ்கூட்டி ஓட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியுது, அத உங்க வீட்ல போய் பண்ண வேண்டியதானே? அது எதுக்கு இங்க வந்து பண்றாங்க? அதுவும் இல்லாம உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எதுக்கு உங்களை கூட்டிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க? அதுல என்ன தப்பு இருக்கு அசின்? தெரியாதவங்க கேக்குறப்போ சொல்லி கொடுக்கறதானே நியாயம். ஓ, அப்ப தெரியாதவங்க யார் கேட்டாலும் நீ கத்து கொடுப்ப? கண்டிப்பா கத்து கொடுப்பேன். அப்ப எனக்கும் ஓட்ட தெரியாது, எனக்கு வந்து சொல்லி கொடு. ஏ அசின், நீ சும்மா வீம்புக்குன்னு ஏதாவது சொல்லாத, நீ தள்ளு. மாமா, நிஜமாவே எனக்கு ஓட்ட தெரியாது மாமா, வந்து சொல்லி கொடு. மாமாவா?
எனக்கு சொல்லிக் கொடு. ஏங்க அவங்க தான் கேக்குறாங்கல்ல, கத்து கொடுங்க. எனக்கு முதல்ல நம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அவங்களும் ஈஸியா கத்துப்பாங்க. முருகன், நீங்க வாங்க. அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல, வா. ஏன் தயங்குற? வந்து சொல்லிக் கொடு. ஏறு. இப்ப உட்காந்துட்டியா? இங்க பாரு, வண்டி கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா நம்மள நம்பணும் ஃபர்ஸ்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா. என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லு. ஓ அப்படியா? அது அப்படியே அமுக்கு, அப்படியே போயிடும். அவ்வளவுதானா? பாருங்க, கீழே விழுந்துட்டா. பாவங்க, கீழே விழுந்துட்டா. பாத்துட்டு வந்துடுறேன். புலி, இப்ப விக்ரம கண்டுபிடிக்கிறது இல்ல விஷயம். அவனை உயிரோட கொண்டு வரணுமா இல்ல அவனையே காலி பண்ணணுமான்னு தெரியணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது 1000 கோடி ரூபாய் சொத்து. நாம யோசிக்காம அவசரப்பட்டு சட்டுன்னு அவனை காலி பண்ணிட்டோன்னு வெயி, நாளைக்கு கோர்ட்ல அவன் வந்தாதான் சொத்தை மாத்தி தர முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? நீ இப்ப முழிக்கிற மாதிரி நாளைக்கு நான் முழிக்க கூடாதுல்ல. அதான் லாயர் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அவனை முடிச்சிடலாம். ஆமாக்கா, அதுவும் சரிதான். வாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். போன தடவை வரும்போது மட்டன் பிரியாணியும் மாங்காய் பச்சடியும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. இன்னும் பழச மறக்கல போல. இந்த தடவை என்ன வெஜிடபிள் பிரியாணியும் வெங்காய பச்சடியும் எப்படி செய்ய போறதுன்னு சொல்லி கொடுக்க போறீங்களா? லாயர் சார், சீரியஸான விஷயம் பேச வந்திருக்கோம். சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணணும்? விக்ரம் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் பேருக்கு மாத்தி அந்த ட்ரஸ்ட ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதை எப்ப சார் பண்ண முடியும்? மேடம், நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு முதல்ல விக்ரமும் உயிரோட இருக்கக்கூடாது, அந்த மகாவும் உயிரோட இருக்கக்கூடாது. அவங்க இறந்து அவங்களோட பாடிய டாக்டர் பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த சொத்தை நீங்க ட்ரஸ்டுக்கு மாத்த முடியும். கன்ஃபார்ம் தானே சார் சொல்றீங்க? அவங்க இறந்து போனா தானே மாத்த முடியும்? ஆமா மேடம், 100% அப்பதான் மாத்த முடியும். அதுக்கப்புறம் மாத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களே? மேடம், அதுதான் டாக்குமெண்ட்ல இருக்கு. டாக்குமெண்ட்ல இருக்கிறத தான் நான் சொல்றேன். விக்ரம் பிளஸ் மகாவோட டெத் சர்டிபிகேட் வேணும். அப்பதான் சொத்தை மாத்த முடியும். பண்றேன். அவங்க சாகரத்துக்கு வழி பண்றேன். அவங்க 2 பேரோட டெட் பாடியும் இங்க வந்து சேர்றதுக்கு வழி பண்றேன். ஏக்கா, நம்ம கிட்ட இல்லாத ரவுடிகளா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா 1000 பேர் இறக்கிருப்போம்ல. அதை விட்டு விட்டு விக்ரம கொள்றதுக்கு வெளியில ஆள் அரேஞ்ச் பண்றது எனக்கு அசிங்கமா இருக்குதுக்கா. டே புலி, பிரச்சனை நம்ம கைய மீறி போயிடுச்சு. என்ன கனவுலையும் சந்தேகப்பட மாட்டான்னு நினைச்ச விக்ரம் இப்போ ஆதாரத்தோட என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் மட்டும் எவிடன்ஸோட வந்து இன்ஸ்பெக்டரை பாத்துட்டான்னு வெயி, நீ அடிக்கடி சொல்ற மாதிரி ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். நான் அந்த ரிஸ்கை எடுக்க விரும்பல. அதை விட இந்த கேஸ்ல நம்ம பேர் கண்டிப்பா அடிப்படவே கூடாது. சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரும்போது இந்த கைகள் கரப்படாத கைகளா இருக்கணும். அதனாலதான் இந்த கேஸ ருத்ரா கையில கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ருத்ரா கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவா. யாரு கத்தியால குத்துனாலும் அது உள்ள இறங்க போகுது. ஆளு சாக போறான். இதுல அவளுக்கு மட்டும் என்ன பெரிய பில்டப்?
மேம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். நேரா விஷயத்துக்கு வந்துட்ட பாத்தியா? அதுக்குதான் உன்னை செலக்ட் பண்ண. நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்க ருத்ரா. உன் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு வேலையை கொடுக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இவனையும் இவன் கூட மகான்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவளையும் காலி பண்ணணும் ருத்ரா. முடிச்சிடலாம். இத முடிக்க உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. 2 கோடி ரூபாய். கோடியா? இது ரொம்ப அதிகம். இந்த மிஷன் ஒழுங்கா முடிஞ்சா உங்களுக்கு கோடிக்கணக்குல சொத்து வரப்போகுது. அத கம்பேர் பண்ணும்போது இது அதிகம் இல்லதான். நான் உன்னை பத்தி விசாரிச்ச மாதிரி நீயும் என்ன பத்தி விசாரிச்சிருக்க. சரி, ஒத்துக்கிறேன். நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். காவேரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உன் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? நீ வீட்டுல இருக்கும் போதுதான் நம்ம வீடே எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீதான் இந்த வீட்டுல இருக்கிற மகாலட்சுமின்னு அண்ணனும் அண்ணியும் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கும். அண்ணன் அண்ணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீ தான் குழந்தை. நீ சோகமா இருந்தா அவங்களும் சோகமா இருப்பாங்க. நீ சந்தோஷமா இருந்தா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இரு, சரியா? முருகா, ஐயா, நீ கார்ல ஏறு. நான் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சரிங்க ஐயா. அது வரைக்கும் காவேரிய கார்ல இருந்து இறங்காம பாத்துக்கோ. சரிங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். வரேன். ஏங்க ஏங்க உம்முனே இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா சிரிச்ச முகமா இருங்க. நீங்க ஹாப்பியா இருக்கணும் தானே உங்க அண்ணன் இவ்வளவு நேரமா பேசிட்டு போனாரு. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி சோகமா இருந்தா என்னங்க அர்த்தம்? காவேரி மேடம், சோகங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி. நீங்க சோகமா இருந்தா பக்கத்துல இருக்க எனக்கும் அது தொத்திக்கும். கொஞ்சம் சிரிங்க. யாரு என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்கீங்க போல. ஆக்சுவலா மேடம், சோகமா இருக்கவங்களை கூட சிரிக்க வச்சிடலாம். ஆனா என்ன நடந்தாலும் சிரிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தவங்கள யாரு வந்தாலும் சிரிக்க வைக்க முடியாது. என்ன அவங்க டக்குன்னு சிரிச்சுட்டாங்க? நான் ஒன்னும் பெருசா ஜோக் சொல்லலையே. மாமதுர அன்னக்கொடி மாமதினி அன்னரடி மருதம் வெச்சும் அன்னக்கொடி. ஓ, இவங்க சிரிப்புக்கு இதுதான் காரணமா? மேடம், ஏங்க இத பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியல. அதோ அந்த குட்டி பசங்க டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பசங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தேன்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருப்பேன். ஓ, அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பசங்க டான்ஸ் ஆடும்போது அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு எனக்கும் ஆசையாவே.
ஏன் மேடம் சுத்து வட்டாரத்துல ஆள் இருக்கிற அடையாளமே தெரியலையே, இங்க போய் கூட்டு வந்திருக்கிறீங்க? இங்கதான் விக்ரமுடைய போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு புலி. இங்கயா? இங்க மாப்பிளைக்கு என்ன வேலை? ரெண்டாவது இந்த மாதிரி ரோட்ல அவன் கார் ஓட்ட மாட்டானே. இல்ல, மொபைல் ஜிபிஎஸ் மூலமா பார்த்தா அவங்க பெரிய பெரிய ஹைவேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரூட்ல தான் டிராவல் பண்ணிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி உங்க சோ கால்டு சன் விக்ரம் என்ன வந்து பார்த்தாரு. அவங்களோட போன் இங்கதான் கடைசியில சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்படி போன் ஆஃப் பண்ணிட்டு விக்ரம் எங்க போயிருப்பான்? மேடம், ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்குமோ? வாய்ப்பு இருக்கு. பிரிட்ஜில் எங்கேயாவது ஆக்சிடென்ட்டுக்கான அடையாளம் இருக்கான்னு போய் பாரு. மாப்பிள மாப்பிள, மேடம் எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மேடம்? எதுக்கு? இல்ல, இப்படி கேஸ்னு கண்ட நேரம் போறீங்க வர்றீங்க, உங்க வீட்டுக்காரெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாரா? அவரால தான் நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். அவர்னால? ஓ, அப்ப அவரு உங்களை மாதிரி பெரிய டானா? இல்ல, அவரை போட்டு தள்ளிட்டு தான் நான் கில்லரே ஆனேன். என்னது, புருஷனையே போட்டு தள்ளிட்டீங்களா? ஏன் மேடம்? எனக்கு இந்த ரொம்ப கேள்வி கேட்கறவங்கள பிடிக்காது. வீட்டுக்கு எப்ப வர, எங்க போற, நசன் அதான் போட்டு தள்ளிட்டேன். ஆமா, இந்த விக்ரம பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? விக்ரம் பத்தி என்ன மேடம்? எங்க அக்கா பையன், எனக்கு மருமையன், எனக்கு தெரியாத அவனை பத்தி? மாமா மேல பாசக்கார பையன். ஒரு நாள் மாப்பிள கட்டிக்கு ஏற்பாடு பண்றான்னு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்துட்டா மேடம். அப்படிப்பட்ட ஆள் அவன். இந்த ஓசி குடி குடிச்சதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் கேரக்டரை பத்தி சொல்லுங்க. கேரக்டரா? அது என்ன மேடம், குணத்துல தங்கம், கோவத்துல சிங்கம். ஆமா மேடம், ரொம்ப கோவப்படுவேன். எழுத்தாப்புல யாரு இருக்காங்களாம் பார்க்க மாட்டான், பட்டு கையில் இட்டுடுவேன். அவ்வளவு எங்க அக்கா ஒரு தடவை அவனை அடிக்கவே ஆள் செட் பண்ணிச்சு. அவன் ஒரு ஆம்பளை தாதா, 10 பேரை மலை மாடு மாதிரி வச்சிருக்கிறான். மாப்பிள்ள ஒத்த ஆளு, அடிச்சு அத்தனை பேரையும் தும்சம் பண்ணிவிட்டான். உங்களை நினைச்சாதான் மேடம் பயமா இருக்குது. வேணா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரட்டுமா? மாப்பிள்ளைய எங்க பார்த்தாலும் கொஞ்சம் தூரத்துல இருக்கும் போதே டுமில் அப்படின்னு சுட்டுருங்க, நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். மேடம், நீங்க கார் ஓட்டும் போது கார்ல போற மாதிரியே இல்ல, சும்மா கப்பல்ல போற மாதிரி இருக்கு. என்ன மேடம், இப்பதானே நீங்க கார் ஓட்டுறது கப்பல் ஓட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ள கொண்டு இடிச்சிருப்பீங்களா? டேய், பாத்து ஓட்ட மாட்டியாடா? நான் வீட்லயே டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டேன்.
அப்படியா? சரி, அப்ப காஃபி குடிச்சிட்டு சாவி வாங்கிட்டு போ, சரியா? சரிங்கக்கா. சிவா, சொல்ல மறந்துட்டேன். முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. இனிமே வசூலுக்கு போறப்ப மூர்த்தியை கூட்டிட்டு போக வேண்டான்னு உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. ஏன் நீ எதுக்காக மூர்த்தியை வசூலுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னாரு? அது ஒண்ணு இல்ல சிவா, முருகன் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காருல, அதனால இனிமே முருகனை கூட்டிட்டு போணுமா உன்கிட்ட சொல்ல சொன்னாரு. அண்ணி, இப்பதான் நீங்களே சொன்னீங்க முருகன் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு. இவனை எந்த நம்பிக்கையில வசூல் கூட்டிட்டு போக சொல்றீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிவா. ஆனா முருகன் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரே தவிர அவங்க அப்பா காளிமுத்து நம்ம கிட்ட பல வருஷமா வேலை பாக்குறாருல, அந்த நம்பிக்கையில தான் உங்க அண்ணன் சொல்லிருக்காரு. உங்களுக்கு தெரியாதது இல்ல, உங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதான் இருக்கும். ஏனோ தானோன்னு முடிவெடுக்க மாட்டாரு. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுதான் முடிவெடுப்பாரு. கரெக்ட் தானே? என்ன மூர்த்தி, நான் சொன்னது கரெக்ட் தானே? ஆமாங்க நீ அண்ணன் சொன்னா சரியாதான் இருக்கும். பாத்தியா, இந்த மூர்த்தியே உங்க அண்ணன் சொன்னது சரின்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு. அப்புறம் என்ன, முருகனை கூட்டிட்டு போங்க சிவா. சரிங்க நீ. முருகா, அக்கா, சிவா தம்பி அப்படி பேசினதை நினைச்சு நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. ஐயோ இல்லக்கா, சின்னையா பேசுனதை நான் எப்பவுமே தப்பா எடுத்துக்கிட்டதே இல்ல. நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லணும்ல, அதான் சொன்னேன். சரி, உள்ள வா, காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறமா சாவி எடுத்துட்டு போலாம். வா. சரிங்கக்கா. இறுக்கி புடிச்சுக்கணும். இந்த பயம்லாம் இருக்கவே கூடாது. அண்ணன் ஒன்னும் சும்மா உங்களை இந்த வேலைக்கு செலக்ட் பண்ணல. நீங்க டிரைவரா வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே உங்களை அவர் நோட்டீஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. அண்ணனுக்கு உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை. எங்க கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பையன் கண்ணுல ஒரு நேர்மை தெரியுது, கோடி ரூபாய் அவன் கையில கொடுத்தா கூட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவான்னு சொன்னாங்க. எங்க அண்ணனுக்கு ஒருத்தரை புடிச்சு போச்சுன்னா அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவாரு, அவங்கள கண்மூடித்தனமா நம்புவாருன்னு அண்ணி கூட சொல்லிருக்காங்க. அதனால எங்க அண்ணனோட நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கோங்க. முருகன், நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, எதுக்கு இப்போ சோகமாயிட்டீங்க? ஐயோ இல்லங்க, நான் கண்டிப்பா உங்க அண்ணனோட நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நான் எப்பவுமே அந்த நம்பிக்கையை கைவிட மாட்டேன். சரி, எடுத்துக்கோங்க. முருகன், என்ன நல்லா இல்லையா? ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ சாப்பிடலாம்ல? சாப்பிடுங்க. காவேரி, நீ சாதாரணமா இந்த பணத்தை
மை ஓட்டிருக்குன்னு எனக்கு திரும்ப கொடுத்துட்ட. ஆனா இந்த பணம் என்னை என்ன பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா? நான் யாரு என்னன்னு புரியாம ஏதோ ஒரு உலகத்துல எங்கேயோ வந்து நிக்கிறேன்னு மட்டும் எனக்கு புரியுது. நான் யாருன்னு என்ன நானே தேடிக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி எப்பவுமே என் கூட பழகுன மாதிரி, என் கூட பேசின மாதிரி, என் கூட டிராவல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ பணத்துல ஒரு 20 ரூபா நோட்டு தப்பா இருந்தா என்ன? அத பேங்க்ல கொடுத்தாலும் வாங்கிக்க தானே செய்வாங்க. இன்ஃபேக்ட் உன்னை பார்த்த பிறகுதான் எனக்குள்ள இருக்கிற குழப்பம் இன்னும் அதிகமாயிடுச்சு. நான் எதுக்கு முருகன் கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டேன்? ரூபா நோட்டுக்காக ஸ்ட்ரிக்டா இருந்தேனா இல்ல முருகனோட விளையாடணும்னு நினைச்சேனா? எனக்குள்ள புதஞ்சு போன ஏதோ ஒரு ஃபீல என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இறங்கி போய் வெளியே கொண்டு வந்துட்ட காவேரி. என் மனசுக்கும் இதயத்துக்கும் இடையில ஏதோ ஒரு கண்ட்ரோல், கட்டுப்பாடு இருந்த மாதிரி இருந்தது. அது இப்போ உடைஞ்சு போன மாதிரி இருக்கு காவேரி. எப்படியாவது முருகன் கையில போட்டிருந்த காப்ப வாங்கணும்னு தோணுச்சு. அதே அப்படி தோணுச்சு. காவேரி, நீ என்னையும் என்னோட மூளையையும் என்னோட இதயத்தையும் குழப்புற காவேரி. முருகனோட ஏதாவது ஒரு பொருள் என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறேனா? இல்ல முருகன் இதை வாங்கறதுக்காக மறுபடியும் வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணனா? ஒருவேளை நம்ம 2 பேரும் போன ஜென்மத்துல லவ்வர்ஸா இருந்திருப்போமோ? முருகனை பார்த்த உடனே மனசுல ஏதோ பண்ணிட்டே இருக்கே. சேச்சே, இப்படி நான் யோசிக்கிறதே தப்பு. மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குதே. அது ஏன்? அதுக்கான காரணம் என்னன்னே புரிய மாட்டேங்குதே. ஈஸ்வரன் ஐயா என் மேல முழு நம்பிக்கை வச்சு என்ன வேலைக்கு வச்சிருக்கிறாரு. உங்க வீட்டுல என்னையும் ஒருத்தர் மாதிரி நடத்துறாரு. இப்படியெல்லாம் நடக்கிறது சரியா தப்பா? வேலைக்காரனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன அனுமதிச்சிருக்கிறாரு. இப்படி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற கூட பிறந்தவரோட தங்கச்சிய நான் மனசார காதலியா நினைக்கிறது கூட தப்புதானே காவேரி? எனக்கு நான் யாருன்னே தெரியும். மாமா, நான் அலமேலு இல்ல மாமா, அசீன மாமா. ஏய், எப்பவுமே நீ தாண்டி என் செல்ல அலமேலு. நான் தானே உனக்கு தாய் மாமா. உனக்கு எதனா வேணும்னா மாமா எனக்கு இதை பண்ணி கொடு மாமான்னு சொல்லி உரிமையா வந்து என்கிட்ட பேசுவியா? அதை விட்டுட்டு நேரா உங்க அத்தை கிட்ட போய் ஏமா பேசுற? மாமா, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காத. எனக்கு இப்ப இந்த வேலை நடக்கணும் மாமா. மாமா இங்க பாரு, நான் வாங்கிட்டு வந்திருக்க ட்ரெஸ் எல்லாம் உன் பையனை போட வைப்பியா? அது உன்னால முடியுமா முடியாதா? முடியும். அது கொஞ்சம் செலவாகுமே. செலவாகுமா? அப்படி என்ன செலவாகும்? ஒரு 180 ரூபா செலவாகுமே. கோட் இருக்கு தானே? இந்தா மாமா, 300 ரூபா இருக்கு. சைட் டிஷ்ஷும் சேர்த்தே வாங்கிக்கோ. இன்னைக்கு உங்க பையன் மார்க்கெட்டுக்கு வரும்போது நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வரணும். ஏய், எப்படி அசத்தலா வர மட்டும் பாரு. நீ பாரு, கவலையே படாத நீ, சரியா? எப்படி வருவான் பாரு. இன்னொரு 180 ரூபா ரெடி பண்ணி வைமா. எப்படி வரான் பாரு. ஓகே மாமா, ஓகே மாமா. ஐயோ மாமா, சூப்பர் மாமா. மாட்ல குன்னுடுவேன். இல்ல இல்ல, மாட்டிரு மாட்டிரு. விட்டுட்டு வைக்கோல்ல போய் புரண்டு எந்திரிச்சிட்டு இருக்கீங்களே. ஓகே ஓகே, நீங்க ஸ்மார்ட் தான். அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
டைம் ஆச்சு வேலைக்கு, நீங்க கிளம்புங்க. ஒரு திறமசாலிய மனசார பாராட்ட மாட்டீங்களே நீங்க. ஏங்க பாராட்டினாதான் என்னங்க குறைஞ்சா போயிடுவீங்க. போக மாட்டேங்குது. முடியலையா? இல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொடு. தேங்க்யூ. வர்றேன். விக்ரம் எங்கம்மா? சியான் விக்ரமா ஷூட்டிங்ல இருப்பாரு, அங்க போய் பாரு. ஐயா ஏமா அவன் இல்ல, இங்க உன் கூட நின்னு ஒருத்த பேசிட்டு இருந்தானே அவன் தான் விக்ரமே. அவன் தான் எங்கன்னு கேட்டேன். யோ, என் கூட பேசிட்டு இருந்தவர் விக்ரமா? ஐயா, அவர் என் மாமா முருகையா. மாமா முருகனா? இவ என்ன நம்மள கன்ஃபியூஸ் பண்றாளே. நம்ம பாக்கும்போது விக்ரம் தானே பேசிட்டு இருந்தான். பாப்பா நல்லா யோசிச்சு சொல்லுமா. இங்க ஒரு பையன் நின்னுட்டு இருந்தானே, முகம் நிறைய தாடி வச்சுக்கிட்டு உன் கூட பேசிட்டு இருந்தானே, அவன் தான் விக்ரமே. அவன் எங்க? யோ, அதான் நானும் சொல்றேன், அவன் விக்ரம் இல்ல முருகன். நான் கல்யாணம் கட்டிக்க போறவன். என்னது, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? சான்ஸே இல்லையே. என்னையா சொல்ற? பொருத்தம் கிடையாதா? ஐயா, பீஸாவுல சாம்பார் ஊத்துற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. என் கைய கொஞ்சம் புடிய. அதுக்குள்ள கரெக்ட் ஆயிட்டியே. கரெக்டா தான் நீ என்னை சூஸ் பண்ணிக்கிற. ஏன்னா எனக்கு கூட இந்த கல்யாணமே ஆகல. வாங்க, தேவைதான் தேவைதான். போதும் 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 போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. போதும் 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 போதும், நிறுத்துங்க. போதும், போங்க 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 போங்க. இப்ப சொல்லு, என் மாமனுக்கு நான் பொருத்தமா இல்லையா? பீஸாவுக்கு டொமேட்டோ சாஸ் மாதிரியே இருக்கிற. இப்ப தெரியுதா என் மார்க்கெட்? இந்த மார்க்கெட்ல இருக்க பாதி பேர் ஏன் பின்னாடி தான் சுத்துறாங்க. எல்லாம் என் நேரம்மா. மாமா மாமா, பாப்பா, ஒரே குழப்பமா இருக்குதே. நான் பார்க்கும்போது விக்ரம் தானே நின்னு பேசிட்டு இருந்தா. இவ என்னடா விக்ரமே இல்ல முருகன்னு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. இவ போய் சொல்றாளா இல்ல நான் தான் அவ மாமா மக முருகனை பார்த்துட்டு விக்ரம் நினைச்சு